இதான் சரியான இடம். நான் அவளை இங்க இருந்து தான் கீழே தள்ளி விடுவேன். முதல்ல லைட் ஆஃப் பண்ணணும். போயிருக்கலாம்ல. பாரு, ட்ரெஸ் எல்லாம் வீணாயிடுச்சு. அப்படியா? ட்ரெஸ்ஸ மாத்திட்டியா? அப்படியே பிராச்சியோட ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. இதுதான் உனக்கு கடைசி ட்ரெஸ்ஸா இருக்கும். Are you okay? சாரி, அது ஹீல்ஸ் போட்டிருந்தனால கால் சறுக்கி விட்டுருச்சு. அதான் நான் உன் மேல விழுந்துட்டேன். ஐ ஹோப் உனக்கு ஒண்ணு இல்லல்ல பிராச்சி? ரன்பீர், நீ என்ன மேல வர சொன்னியா? நான் எதுக்கு ஒண்ணு மேல வர சொல்லணும்? கீழே வெயிட்டர் சொன்னாரு. அட, அந்த வெயிட்டர் என்ன கூட ரன்பீர் மேல வர சொன்னதா சொன்னான். ஐ கெஸ் பார்ட்டில யாரோ நம்ம கூட பிராங்க் பண்றாங்க. நம்ம எல்லாருமே மேல வந்துட்டோம். ஆக்சுவலி என்கிட்டயும் ரன்பீரை யாரோ மேல கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ யாரு நம்மள இங்க மேல வர சொன்னது. வா பிராச்சி, இங்க எனக்கு எதுவும் சரியா படல. லெட்ஸ் கோ. மது, சொல்லு மது. அக்கா, நீங்க எங்க இருக்கிறீங்க? இதோ போய் சேர போறேன். நீங்க கொஞ்சம் திரும்பி வர முடியுமா? ப்ளீஸ் அக்கா, திரும்பி வந்துடுங்களேன் ப்ளீஸ். ஏன், என்னாச்சு? அவங்க எதுக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் என்னன்னு சொல்றது? ஏன்னா உங்க ஞாபகமா இருக்குன்னு சொல்லு. அக்கா, எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்குதுக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அதாவது நான் இப்ப அங்க போறேன்ல, 15 நிமிஷத்துல வந்துருவேன். அக்கா போ. அக்கா இன்னும் அக்கா அப்படிதான் இன்னும். அக்கா, நான் உங்களை பார்க்கணும். மது, மது, நீ அழறியா? மது, இரு நான் திரும்பி வரேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, நான் திரும்பி வரேன். பத்திரமா இரு, இதோ வந்துடுறேன். ஓகே? என்னம்மா ஆக்டிங் பண்ற? நிறைய டிவி பாப்பியோ? இந்த போய் சொல்றதெல்லாம் கூட ஓகே, ஆனா இந்த போலித்தனமான ஆக்டிங், எனக்கு இந்த போலித்தனமா நடிக்க பிடிக்காது. நீங்க ஒருவேளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கண்ணுல கற்பூரத்தை போட்டிருப்பேன். அது உண்மையிலேயே தண்ணி வந்திருக்கும். சரி, இந்த ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. இது டபுள் ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி. அப்புறம் இது கண்ணீர் வரலல்ல, சோ இதுவே போதும் உனக்கு. சரியா? நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்ப நல்ல சத்தம் போட்டு சரி. எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. என் பேரன் இவகிட்ட சண்டை போடுறானா, இல்ல இவ என் பேரங்கிட்ட சண்டை போடுறாளா? அவன் இவகிட்ட சண்டை போடுறானா, இல்ல இவ அவன்கிட்ட சண்டை போடுறாளா? நீங்க கேள்வியே ஃபுல்லாவே கேக்கல. ரிஷி ரொம்ப வெறுப்பு கட்டுறானா இல்ல நான் கட்டுறேனா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆப்வியஸ்லி நீதான். இததான் நானும் சொன்னேன். நான் அப்பவே இவகிட்ட சொன்னேன், பிராச்சி ரொம்ப புத்திசாலி, அவகிட்ட கேப்போம், அவ உண்மையை சொல்லுவான்னு சொன்னேன். பிராச்சி, நீ இன்னைக்கு என்ன அழவிடுவியா? என் சொல்லுக்குட்டி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, ஓகே. ரிஷிதா பயங்கர சண்டை போடுவான், நீ சண்டையே போட மாட்டேன். சந்தோஷமா? அப்போ இதையே நீ முன்னாடியே சொல்லல? காமெடி பண்ற. திவாலி இல்ல. ஆனா ஜோக் ஹோலில தான் பண்ணுவாங்க, தீபாவளியில இல்ல. அப்படி யார் சொன்னாங்க? திவாலிக்கும் பண்ணுவாங்க. நான் பண்றேன் பாரு, நீயும் பண்ணு. அப்படின்னா நீ முன்னாடி தான் ஜோக் பண்ணியா இல்ல இப்பவும் ஜோக் பண்றியா? அப்ப இரு, இது என்னன்னா, இப்ப
இப்பதான் இவ பண்றா. முன்னாடி உண்மையதான் சொன்னா. யார் இது? ரிலாக்ஸ், இவ என்னோட சிஸ்டர். இவளும் நம்ம கூட இந்த பிளான்ல இருக்கா. சஞ்சு, இந்த ரூம்ல சிசிடிவி கேமரா இருக்கு. ஓகே, உனக்கு எப்படி என்னோட பேர் தெரியும்? நான் உன்னோட டீம்ல இருக்கனா உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போ உனக்கு என்ன தெரியாதோ அதை கேளு. இங்க பாரு, எல்லா சிசிடிவி கேமராவும் டிசபிள்ல இருக்கு. அப்புறம் இங்க இருக்கிற சிசிடிவி கேமரா கீழ இருக்கிற டிவில கனெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம்தான். இந்த பார்ட்டில ஒரு வெயிட்டர் இருக்காரு. அவரும் இந்த பிளானுக்கு நமக்கு உதவியா இருப்பாரு. அந்த வெயிட்டர் இந்த பார்ட்டில உனக்காக ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வருவாரு. ஒன்னு ஆரஞ்சு, ஒன்னு பிளாக். அந்த ஆரஞ்சு கலரை நீ பிராச்சிக்கு கொடுக்கணும், பிளாக் கலரை நீ குடிக்கணும். அத குடிச்சதும் பிராச்சிக்கு மயக்கம் வந்துரும். அதுக்கப்புறம் அவ கீழே விழுந்துருவா. ஒருவேளை அவளுக்கு மயக்கம் வந்துருச்சுன்னா அப்போ நீ அவளை இந்த ரூம்க்கு கூட்டிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க விடணும். அப்புறம் நீங்க அவளை கூட்டிட்டு வரும்போது யூ பிரிட்டன் லைக் அவ கையில இருக்க ட்ரிங்க்ஸ் உன் ட்ரெஸ்ல கொட்டிடுச்சு. அண்ட் நீ உன்னோட ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக நீ சேஞ்ச் பண்ணும்போது ஒரு கையில பிராச்சி ஒரு கையில ட்ரெஸ்ஸ வச்சுட்டு பண்ண முடியாது. அதுக்காக நீ பிராச்சிய விடணும். சோ அதுக்காக நீ அவளை பெட்ல ரெஸ்ட் எடுக்க விடணும். அப்கோர்ஸ் அவளும் கீழே விழுந்துருவா. அப்புறம் நீ உன்னோட பேட் பாடியோட அவ பக்கம் அவளை பெண்ட் பண்ணி நீ அவளை ரொமான்டிக்கா தூக்கு. டப் டப். அப்புறம் கீழே இருக்க டிவி கட் ஆயிடும். அப்புறம் கீழே இருக்கவங்க எல்லாரும் அவ தப்பானவன்னு நினைச்சுக்குவாங்க. அவளோட பேரு கெட்டு போயிடும். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. நீங்க எங்க? எனக்கு தெரியும். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். சரி, மத்தவங்களாம் எங்க? அத அவங்க மத்தவங்க எல்லாம் நீங்க வந்துட்டீங்களாக்கா? பின்ன வந்துதானே ஆகணும். போன்ல அந்த அளவுக்கு அழுத, இப்ப இங்க வந்து பார்த்தா இவர் நிக்கிறாரு. இவர் எப்போ இப்படிதான். நீ அந்த அளவுக்கு பேசுவ, நீ எப்படி இவர் சொல்றதெல்லாம் கேட்ட? ஹாப்பி தீபாவளிக்கா. அப்புறம் உங்களை ஹாப்பியா பாக்குறதுக்கு இவர் சொன்னதும் நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க இன்னும் மாறவே இல்ல. மாறக்கூடாதுல்ல. அங்க பாரு, பாவக்கா பறக்குது. அங்க பாரு. சரி சரி, போதும் போதும். செருப்பெல்லாம் வெளியே விடுங்க. இப்ப உள்ள வாங்க. ரங்கோலி எல்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் கெடுத்துடாதீங்க. நான் இப்ப வந்துடுறேன். இவ எங்க கிடைச்சா? அவளை எதுவும் சொல்லாதீங்க, அவ ரொம்ப நல்லவ. சரி, அப்படியா? ஸ்லிப்பர் ஆனா எல்லாத்தை விட நல்லவ என் பக்கத்துல இருக்காளே, பெஸ்ட் டாலி. என்ன லைட் போயிடுச்சு? ஆமா, அதுவும் தீபாவளி அன்னைக்கு. தீபாவளி அன்னைக்கு எப்படி லைட் போச்சு? அச்சச்சோ, என்னோட ரங்கோலி. அது தெரியல. சாரி அக்கா, நான் பக்கத்துல போய் பாத்துட்டு வரேன். நம்ம வீட்ல தான் லைட் இல்லையா, இல்ல எல்லா இடத்துலயும் போயிடுச்சான்னு. இது வந்துடுறேன். என்ன போயிட்டா? அவ செக் பண்ண போயிருக்கா. நம்ம வீட்ல மட்டும் தான் இல்ல, போயிருக்கா. நான் அத பத்தி பேசல. நான் லைட்ட பத்தி பேசுறேன். ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? இவ்வளவு நல்ல வாய்ப்பு எப்படி ப்ராப்ளம்னு சொல்ல முடியும்? இது ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. இத ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படியா? உன்னை தானே ஜம் 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 தஞ்சம் என்று நம்பி வந்து அக்கா, நம்ம வீட்ல மட்டும் தான் லைட் இல்ல. அப்படியா? இப்ப மதுவும் வந்துட்டா. நீங்க ஏதாவது சொன்னீங்களா சார்? இல்ல, நான் வந்த உடனே லைட் போயிடுச்சுன்றத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. வேற ஒண்ணும் இல்ல. லைட் போயிடுச்சுன்னா என்ன? முகத்துல சந்தோஷம் வந்துருச்சுல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன பார்த்ததும் அவ சந்தோஷப்படுவான்னு சொன்னல.
எவ்வளவு சந்தோஷமா இருக்க பாரு. உண்மைதானே? ஆமாக்கா, இவர் சொல்லிட்டு இருந்தாரு இவர் முகத்தை பார்த்ததும் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு. ரொம்ப நிறைய. அப்புறம் இந்த ஃபியூஸ் ரூம் எங்க இருக்கு? ஃபியூஸ் ரூமா? இது சின்ன வீடுங்க. ஃபியூஸ் ரூம்லாம் எப்படி இருக்கும்? ஃபியூஸ் பாக்ஸ் தான். சரி வாங்க ஆர்த்தி எடுத்துருவோம். நான் போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. சீக்கிரம் கொண்டு வா. ஏய், என்ன? நான் உனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். I want to give all the happiness in the world. அத நான் கொடுக்கவே இல்ல. திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க நீ சரியா தான் சொன்ன. இது சின்ன வீடு இல்ல. You deserve a big house. பெரிய வீடு, பெரிய வண்டி, உன் லைஃப்ல எல்லாமே பெருசா இருந்திருக்கணும். I really wish for that. நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சௌகரியத்தையும் உனக்கு கொடுக்க விரும்புறேன். எல்லா சந்தோஷத்தையும். எனக்கு எதுவும் கொடுக்கலன்னு நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க? எனக்கு பணம், காசு, நகை இதெல்லாம் முக்கியமே இல்ல. எனக்கு எல்லாமே நீங்க தான். எனக்கு உங்களோட மனசுதான் பங்களாவை விடவே பெருசு. நீங்க என் கழுத்துல கட்டி இருக்கிற இந்த மாங்கல்யம் எந்த விதமான டைமண்டையும் விட விலை உயர்ந்தது. கார்ல போறதை விட உங்க கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து போறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இருந்தா அதுவே போதும். நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வெறுமையானது. ஐயோ இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் நீங்க இப்படி? இங்க பாருங்க, இப்ப நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன். வேற என்ன வேணும்? Crying idiot. எஸ். ஓ, 20 வருஷம் அடக்கி வச்சிருந்தல, அது எல்லாம் இப்ப வெளியில வந்துட்டு இருக்கு. இப்ப நாம சந்திச்சிட்டோம்ல, சோ இனிமே நம்ம பிள்ளைங்களையும் மீட் பண்ணணும். இப்ப தனித்தனி வீட்டுல இருக்கிறோம், ஆனா எல்லாம் ஒரே வீட்டுல நாம இருக்கணும். நாம 2 பேரு, நமக்கு 2 பேரு, இன்னும் 200 நமக்கு. என்ன? நானும் இததாங்க விரும்புறேன். நானும் அவளை பாக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அவளை கட்டி பிடிக்கணும். எப்ப நீங்க அவளை கூட்டிட்டு வருவீங்க? இதுல என்ன இருக்கு? ஆனா அவங்க ஒரு நல்லவங்களே கிடையாதுன்னு உங்களால ஏன் டாடி புரிஞ்சுக்கவே முடியல? She ruined my life. She ruined my childhood. Of course. ஆனா அதுக்கு முன்னாடி நான் என் பெரிய பொண்ணை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சின்ன பொண்ணை மீட் பண்ண வைக்கிறேன். இன்னைக்கு அவளோட ஃப்ரெண்டோட வீட்ல தீபாவளி பார்ட்டி, அதான் அங்க போயிருக்கா. சரி, அவ வந்தா அப்ப நான் பாத்துக்கிறேன். இப்ப சொல்லட்டுமா? உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புது தெம்பே வந்த மாதிரி இருக்கு. சரி வாங்க ஆர்த்தி எடுத்துருவோம். ஆர்த்தி ஸ்டார்ட் பண்ண போறியா? கடவுளே, இந்த தீபாவளிக்கு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா, எங்க வாழ்க்கையில இனிமே நீங்க வெளிச்சத்தை கொடுக்கணும். ஹேய், நீ கடவுள்கிட்ட நம்ம சந்தோஷத்தை கேட்டல. நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். ப்ராப்ளம் என்ன? நம்ம மனசும் சேர்ந்துருச்சு, நிரந்தரமா ஒண்ணு சேர்ந்துருச்சு. அப்ப நீங்க எதுவும் கேட்கல? நம்ம 2 பேர் மனசுலயும் ஒரே விஷயம் தான் இருக்கு. கேட்க கூடாது. பறிச்சுப்ப. என் கையெல்லாம் பிடிக்காத. ஒரு நிமிஷம் வா. சரி, நான் விட்டுறேன். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. அவன் இந்த சஞ்சு இருக்கான்ல, சஞ்சு, அவன் நல்லவனே கிடையாது. அவன் ஒரு பொம்பளை. ஆக்சுவலி இது நான் சொல்ல வேண்டிய லைன். எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, உன்னோட பேரை கிளியர் பண்றதுக்காக இன்னொருத்தர் பேரை கெடுக்க பாக்குறாரு தானே? ப்ளீஸ் டாபிக்க சேஞ்ச் பண்ணாத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவனை நான் என் கண்ணால பாத்துருக்கேன். He is not a good person. I can manage. Of course you can manage, but please listen to me. அவன் உன்கிட்ட எந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கானா? ஃப்ளர்ட் பத்தி தயவு செஞ்சு நீ பேசாத. அதுக்கான தகுதி உனக்கு கிடையாது. ஒரு பொண்ணையும் விட்டு வைக்கிறது இல்ல. இங்க வந்திருக்கிற எல்லா பொண்ணோடையும் தான் நீ ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க. அதனால உன் பேர் இங்க கெட்டு கிடக்கிறதுனால மத்தவங்க முன்னாடி நீ நல்லவனாக பாக்காத. உனக்கு அப்படி சொல்ல ரைட்டே கிடையாது. Stop it. பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கும் ஃப்ளர்ட் பண்றதுக்கும் எவ்வளவு லிமிட்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது நான் எப்பவும் கிராஸ் பண்ணது கிடையாது. அது உனக்கு தெரியல. நான் அத பத்தி நான் சொல்றேன். எனக்கு நல்லா புரியுது, ஆனா உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. உனக்கு எல்லா பொண்ணுங்களும் டைம் பாஸ். Shut up. Stop crossing your limits. Again, stop it. Again? Yes. அன்னைக்கு நீ கம்ப்யூட்டர் ரூம்ல பண்ணது தான் நீ இன்னைக்கும் இங்க பண்ணிட்டு இருக்க.
ஒருவேளை உன்னோட லிமிட்ஸ் நீ மறந்துருந்தீனா அந்த லிமிட்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். என்ன சொல்லட்டுமா? நீ என்கிட்ட இப்படி பேசுற வேலை வச்சுக்க. நான் பேசுறது உனக்கு பிடிக்கலனா நீ என்ன எவ்வளவு பேசிருக்க? என்னோட கேரக்டர் பத்தி நீ எவ்வளவு தப்பா பேசிட்டு இருக்க? நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், நான் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறேனே, எனக்கு கவலை இல்ல. ஐ டோன்ட் கேர். உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய். And you know what? நான் என்னைக்காவது உன்னோட கேரக்டர் பத்தி தப்பா பேசிருக்கேனா? நாளை என்ன பத்தி எல்லாம் அப்படி யோசிக்கவே நான் உன்னை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா நீ என்னோட டைப்பே கிடையாது. நீ என்னோட லிஸ்ட்ல என்னைக்குமே இருந்தது இல்ல. எனக்கு தெரியும் நான் உன்னோட டைப் கிடையாது. உன்னோட லிஸ்ட்லயும் இல்ல. I'm glad got it. ரொம்ப சந்தோஷமா இருக்குல? மத்தவங்க உன்னை ஃப்ளர்ட் பண்ண உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப நல்லா இருக்குமோ? இங்க பாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உனக்கு அப்பவும் புரியலனா மறுபடியும் வேணா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஒரு பையன் உன்ன மாதிரி இருந்தாலும் சரி, அவன மாதிரி இருந்தாலும் சரி, எனக்கு ஃப்ளர்ட் பண்றவங்கள சுத்தமா பிடிக்காது. நீ ஒண்ணும் பணக்காரங்களை வெறுக்கிற மாதிரி எனக்கு சுத்தமா தெரியவே இல்லையே. Just shut up, ரன்பீர். You shut up. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். ஆனா நீ அவ என்னமோ உன்னை ஃப்ளர்ட் பண்ற மாதிரி தெரியல. நீ தான் அவனை ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. உனக்கு அப்படித்தானே தோணுது? சரி, அப்படியே வச்சுக்கோ. நான் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஃப்ளர்ட் பண்றது பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு, பதில் சொல்லு. நான் நினைச்சேன் நீ மத்தவங்க மாதிரி இல்லைன்னு. அது ஏன் தப்பு தான். எஸ், ஐ வாஸ் ராங். நீயும் அப்படியே தான் இருக்க. You know what? I fed up. போ, நீ போ. உனக்கு சரின்னு பண்றத நீ பண்ணு. என்ன வேணுமோ பண்ணி. நான் போறேன். அவன் எப்படி இருந்தாலும் உன்னை விட பெட்டரா தான் இருப்பான். அப்ப போ, போய் தொலை, போய் பாரு. இங்க ஏன் நின்னுட்டு இருக்க? இங்க இருந்து போ. எனக்கு எங்க போகணும்னு தோணுதோ நான் போவேன். அத சொல்றதுக்கு நீ யாரு? Ridiculous. இவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்களா? மறுபடியும் ரன்பீர் கூட சண்டை போட்டுட்டேன். இது வழக்கமா நடக்கிறது தானே. ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளவு சீரியஸா ஃபைட் பண்ணது இல்ல. இப்படி கட்டிப்பிடிக்க ஏதாவது காரணம் தேவையில்ல? ஐயோ, அதெல்லாம் உங்க கால். நீங்க என்னோட புடவை மிதிச்சிட்டீங்க. எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ற? நடந்தது நல்லதுக்கு தானே. ஏய், இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ என்னை விட்டு தள்ளி போனா எப்படி உன்னை என்கிட்ட இழுக்கிறதுன்னு. உன்னோட நல்ல விஷயங்களை என்கிட்ட வச்சுக்கும் போது நீயே என்கிட்ட வந்துருவ. எப்படின்னா உன்னோட துப்பட்டா இல்லைன்னா உன்னோட இதயம். இங்க உன் மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மேல ரொம்ப லவ் வருதுல்ல? அதெல்லாம் இல்ல. ஏய் ஸ்வீட்டி, லாஸ்டா எப்ப இவ்வளவு சீரியஸா நீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை விட்டு தூரமா போனல. உன் கூட இருக்கும்போதுதான் நானா இருக்கேன். மத்தவங்க முன்னாடி இருக்கும்போது பிரேம், அபிஷேக், மெஹராவா இருக்க. அது அவங்க விரும்புறாங்க. உன் கூட இருக்கிறது யாருன்னா அது உன்னை விரும்புறவன், உன்னை லவ் பண்றவன், உன்னை. அங்க பாருங்க. புடா இடியட். ஃபியூஸ் பாக்ஸ். ஏய், என்ன? சீக்கிரம் வாங்க, இங்க தான் இருக்கு. இதோ இங்க பாருங்க. இந்த ரூம்ல இருட்டு செமையா இருக்கு. என்ன சொல்ற? ஃபியூஸ் பாக்ஸ். நான் ரொமான்டிக் மூட்ல இருந்தா நீ என்ன எலக்ட்ரிஷியன் ஆக்குற? தீபாவளி அதுமா வீடு இருட்டா இருக்கு. முதல்ல லைட் சரி பண்ணுங்க. சோ என்ன எலக்ட்ரிஷியன் ஆக்கிட்ட? அப்போ உனக்கு கூட பெருசா வேணும். அட, அங்க பாரு. என்னாச்சு? எலக்ட்ரிக் பாக்ஸ்னு தெரியும். இதுக்கு மூளை இருக்கணுமா என்ன? இது புடி. கொஞ்சம் பின்னாடி இரு. லைட் சரியா காட்டு. பாத்து மெதுவா. இந்த ப்ளூ ஒயர் இருக்கு இல்லையா? என்ன? நான் செக் பண்ணி பார்த்தேன். என்ன செக் பண்ணீங்க? எனக்கு ஷாக் அடிச்சா நீ என்ன கட்டி பிடிப்பியா இல்லையான்னு செக் பண்ண. உங்களுக்கு ஷாக் அடிச்சா உங்களுக்கு பிடிக்காம என்ன பண்றது? கரண்ட் ஷாக் அடிச்சா கட்டைய தேடணும். கட்டைய கொண்டு வந்து உங்களை இல்ல இந்த அடிக்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் குட். நீ பிக்சர்ல எல்லாம் பார்த்தது இல்லையா? ஷாக் அடிச்சதும் பின்னாடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சுப்பா. நீ அந்த மாதிரி பண்ணு. ஷாக் அடிக்கல இருந்தாலும் ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்ததுல. கட்டிப்பிடி. கம் ஆன், கட்டிப்பிடி. பாபா, என்னாச்சு? என்ன சரி பண்ணுங்க. இரு பாக்குறேன். இது ஒண்ணும் பெருசு இல்ல. இன்னும் எரியலையா? ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? அட, என்னடா இது? என்ன அட, சத்தம்? அதான் அந்த சத்தம். அந்த மாதிரி சத்தம்.
மறுபடியும் ஐ ஆரம்பிச்சிட்டீங்களா? சீரியஸ். அது என்ன சீரியஸ் என்ன எனக்கு தெரியும். சீரியஸ்னு எனக்கு தெரியும். நான் என்ன சத்தம் கேட்பேன், அதுக்கு நீங்க என்னோட இதயத்தோட சத்தம் உனக்கு சொல்றீங்க. என்ன பைத்தியமா? அப்ப நான் சொல்றது பொய்ய நீ நினைக்கிறியா? இந்த மாதிரி தீபாவளி சமயத்துல இந்த பேய் அது இதுன்னு ஆக்டிவேட் ஆயிடும். ஆ? இப்ப கேட்டுச்சா? நிச்சயமா கேக்கலையா? அட என்னப்பா இது? நீ ஏன் பின்னாடி போற? பயன கிட்ட வருவாங்க, கட்டி பிடிச்சுப்பாங்க. சொல்றல அது உன் பக்கத்துல தான் இருக்கு. உங்க பின்னாடி இருக்கு. ஓ நோ, போய் சொல்றேன். இருக்கு இல்ல. பாருங்க. என்ன பிடிச்சிருச்சு, என்ன பிடிச்சிருச்சு. என்ன ஈன்னு கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? யாராவது இப்படி பின்னாடி அடிப்பாங்களா? பாத்தியா, பிசிக்கல் டச். பேயெல்லாம் இருக்குமா என்ன? எல்லாரும் இப்படித்தான் பயப்படுவாங்க. அது யார் நீங்க பாரு. நீங்க தானே சொன்னீங்க ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு. நீங்களே அப்புறம் சத்தம் வந்து கேட்டுச்சுதான். அது பேய்னு நினைச்சுப்பியா நீ? கில்லரா இருக்கும், கிட்னாப்பரா இருக்கும். அடிக்கடி நம்ம லைஃப்ல வருவாங்க. அட என்னது? என்ன பண்ற நீ? தீபாவளி ஆஃபர் இவளுக்கு தான். நீ ஏன் கட்டி பிடிக்கிற? உன்னை அடிக்கிற அடியில செவுத்துல போய் போட்டோ ஃப்ரேம் ஆயிடுவ. இவ பேய கூப்பிடறாளா இல்ல விரட்டுறாளா? விரட்டுறா. சரி போ மது. இவ காலியம் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, பயம்படுத்துற முத. ஹலோ ஹலோ டாட், நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்களை வீடு முழுக்க தேடிட்டேன். உங்க ரூமுக்கு போனேன், அப்புறம் கார்டனுக்கு போய் பார்த்தேன். அது நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில வந்திருக்கேன். இம்பார்ட்டன்டான வேலை, அதுவும் என்ன விட உங்களுக்கு. உன்னை விட இம்பார்ட்டன்ட்னா எனக்கு என் லைஃப் தானே. அப்புறம் என்னோட லைஃப் நீதான், அது உனக்கு தெரியும். அப்ப நீங்க இங்க தானே இருந்திருக்கணும். வேற எங்க போனீங்க? டாடி ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. இங்க பாரு, இப்போ கொஞ்சம் கஷ்டம். ஆனா அது முடிஞ்சா நான் இருக்கிற இடத்துக்கு உன்னால வர முடியுமா? எனக்கு டாடி எப்படியாவது இங்க வந்தாக்கணும். அப்பதான் அவரால அத கண்ணால பார்க்க முடியும். அவரோட ஃபேவரட் பிராச்சியோட ஸ்டோரிய. ஹலோ, ஆர் யூ தேர்? டாட், நான் வந்துடுறேன். ஆனா என்ன? ஆனா நீங்க வந்து இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போகணும். அது உங்களால முடியுமா? அப்பதான் நான் வருவேன். நீ என் கூட வருவியா? நிச்சயம் வரேன். வை நாட்? ரியா பிரக்யாவை பார்த்தா பிரக்யா அவளுக்கு அவ்வளவு பாசத்தை காட்டுவா. அவ மேல இவ வச்சிருந்த ராங் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் அடியோட போயிடும். அஃப்கோர்ஸ் உன்னை நான் பிக்கப் பண்ண வரேன். ஓகே ஓகே ஓகே, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். என்னாச்சு? ஒண்ணுல சும்மா ஒண்ணுல சந்தோஷத்துல வர கண்ணீர் தான். இது போலி. உனக்காக நான் உன்னை கொண்டு வர போறேன். அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இங்கே வெயிட் பண்ணு. ஆனா திடீர்னு நீங்க எப்படி? இது சர்ப்ரைஸ். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அந்த சந்தோஷத்தை விட உனக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சுக்கோ. நீ எங்கேயும் போயிடாத, நான் இதோ வந்துடுறேன். இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. எங்க நான் மிஸ்டர் மெஹரா வீட்டுக்கு வேற போகணும். போன் நம்பர். அட அக்கா, அவர் போயிட்டாரா? ஒரு வேலை பண்ணுங்க, நீங்களும் கிளம்புங்க. அவர் சார் வந்தாருன்னா நீங்க வெளியில போயிட்டு வருவீங்கன்னு சொல்லிடுறேன். அப்புறம் சகானாவும் பிராச்சியும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க இல்லையா? நீங்க கிளம்புங்கக்கா. சரிதாம்மா வேற அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ நான் அங்க போய் தான் ஆகணும். அவர் திரும்ப வந்தாருன்னா அவர் எங்கே இருக்க சொல்லு. சரியா? சரிக்கா, நான் போய் சீக்கிரம் நீங்க போயிட்டு வாங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க வச்சிருங்க. Once again now. முடிச்சது. அப்புறம் முதல்ல இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல முதல்ல நீயே சொல்லு. நீங்க சொல்லுங்க. ஓகே, ஃபைன்.
நீ ரித்திக் விஷயத்துல ஏன் என்கிட்ட போய் சொன்ன? ஹலோ பூரம், நீங்க எங்க இருக்கீங்க? அது வந்து நான் கொஞ்சம் காத்து வாங்கலான்னு வெளியே வந்திருக்கேன். நீ பார்ட்டிலே இரு, நான் வந்துடுறேன். பாய். நீங்க போ. நீங்க ஏன் போய் சொன்னீங்க? திஷா, நான் எது சரி தப்புன்னு பார்க்க விரும்பல. அதனால அது ரெண்டுத்துக்கு இடையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். சரியும் இல்ல, தப்பும் இல்ல. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாமா? ஏன்னா சீரியஸ்லி எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. எங்க வீட்ல தீபாவளி பூர்வ் நிஜமாவே வெளியில போயிருக்காரா இல்ல திஷாவை மீட் பண்ண போயிருக்காரா? ஐ மே பி ராங். இல்ல ஆனா பூர்வ் விஷயத்துல என்னோட திங்கிங் தப்பா இருக்காது. அவர் திஷாவை தான் பார்க்க போயிருப்பாரு. ஐ வில் கோ அண்ட் செக் திஸ் அவுட். வாட் இஸ் ராங் வித் யூ? உன்னால பார்த்து வர முடியாதா? இங்க பார்ட்டி நடக்குது. இது ஒண்ணும் பார்க் கிடையாது. நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்து வரதுக்கு. கேர்லெஸ் கேர்ள் வந்து மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டா. அவ உங்களோட பேரன்றதுனால உங்கள மாதிரி தான் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன மாதிரின்னா நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க தேவையில்லாம பேச்ச மாத்தாதீங்க. இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம் தான். பாட்டி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, அப்புறம் பேர பசங்க நல்லவங்களா இருப்பாங்க. இவ வாயால ரிஷின்னு பேரை சொன்னா கூட என்னால தாங்கிக்க முடியல. இவங்க இந்த டைம்ல எங்க வெளியில போறாங்க? வண்டி பக்கத்துல நிக்காத. அட, காரை டச் பண்ணா கார் ரிப்பேர் ஆயிடுமா? நின்னுட்டு தானே இருக்கோம். யூ ஷட் அப், ஓகே? அண்ட் ஐ வில் டாக் டு யூ லேட்டர். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. அப்புறம் ஒரு நாளைக்கு என்கிட்ட டைம் இருக்காது, அதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஐ see you later. அட, அவ காதுல விழுந்துருச்சு போல இருக்கு. வா வா. அந்த ஆரஞ்சு கலரை நீ பிராச்சிக்கு கொடுக்கணும், பிளாக் கலரை நீ குடிக்கணும். ஆரஞ்சுல தான் மயக்க மருந்து இருக்கு, அத பிராய்ச்சி குடிக்கணும். ஏதாவது எடுத்துக்க வேண்டியதானே? இல்ல இட்ஸ் ஓகே, நீங்க குடிங்க. நீங்கன்னு சொல்றது எனக்கு எப்படியோ இருக்கு. எடுத்துக்கோங்க. நான் இப்பதான் குடிச்சேன். ஐம் குட். அட, அதுக்கு இல்ல, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இத சாப்பிட்டா நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. சரி, ஓகே. பூரப்போட கார். I was right. Shit. No. பூரப் திஷாவோட வீட்ல, அப்புறம் ஆலியாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் ஆலியா கிட்ட போய் சொல்லியிருப்பான். அப்புறம் இப்ப மாட்டிக்கிட்டானா ஆலியா உள்ள போனாலும் சரி, பூரப் வெளியில வந்தாலும் சரி, பெரிய பிரச்சனை ஆயிடும். No. Pick up the phone, பூரப். Pick it up. ஐயோ, இந்த பூரப் போனை வேற எடுக்க மாட்டேங்கிறானே. பெரிய பிரச்சனை ஆயிடும். ஹலோ. ஆலியா, ஏதாவது முக்கியமான வேலையா? என்னது?
அது வந்து நான் பூரப்புக்கு ஃபோன் பண்ணேன். அவன் இப்ப வாஷ்ரூம்ல இருக்கானா? ஏதாவது முக்கியமான வேலைன்னா சொல்லு, நான் அவனுக்கு மெசேஜ் கொடுத்துறேன். ஓ சரி, எனக்கு ஒரு வேலை செய்ய முடியுமா? நீ வந்து செக்டர் 28 ரோஷினி நகருக்கு வர முடியுமா? அது திஷாவோட வீடு தான். நானும் பூரபும் அங்கதான் இருக்கோம். பூரபுக்கு உன்னோட ஒப்பீனியன் ஏதோ வேணுமா? அதனால ஒப்பீனியன் ஏன் போன்ல வாங்கணும்? அத நேர்லயே பேசினா நல்லா இருக்கும்ல, அதான் கேட்டேன். சோ யூ கமிங் ரைட்? அது சரி. இப்ப பூரப் அண்ணன் கூட தான் இங்க வந்திருக்காரா? யா, நான் இப்பவே கிளம்பி வரேனா? ஆனா பாவம், உன்னால எப்படி வர முடியும்? உன்னால எப்படி வர முடியும்? அந்த கிளையண்ட்டை நீ வேற மீட் பண்ணல, அதான் அந்த ஃபினான்ஷியர். அவரை இப்ப விட்டு வர்றது பிசினஸ்க்கு நல்லது இல்லல? வாட் யூ திங்க்? எனக்கு கொஞ்சம் நேரமாகும்னா. ஓகே, நம்ம வீட்லயே மீட் பண்ணுவோம். இப்ப நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம். ஓகே, பாய். அவளுக்கு பிசினஸ் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் அப்புறம் தான். இது ரொம்ப குடிச்சிட்டேன். நான் இது ட்ரை பண்றேன். அச்சோ, அவ ட்ரிங்க்ஸ மாத்தி எடுத்துட்டா. இப்போ என்ன பண்றது? பிளான் ஃபெயில்ட். பிளானை இப்ப கூட பண்ணலாம். அந்த சஞ்சு அவன் மூளை யூஸ் பண்ண. இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதை நீங்க குடிக்க கூடாது. அது என்னால அந்த ஆரஞ்சு குடிக்க முடியாது. அந்த ஆரஞ்சை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிரும். அப்புறம் இத நீங்க குடிச்சீங்கன்னா அப்போ நான் எதை குடிக்கிறது? அதான விஷயம். ஒரு நிமிஷம் இருங்க அண்ணே, இங்க கொஞ்சம் வாங்கல. உங்களுக்கு இதுதானே வேணும்? ஓகே, மேட்சிங் 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 மேட்சிங். நல்லதா போச்சு. ஒரு நிமிஷம். இங்க என்ன நின்னுட்டு பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் எடுங்க, போங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ நீட் டு டாக் டு ஹிம். எக்ஸ்கியூஸ் மீ गाइस, thank you. You need to talk to me. Yeah, can I have this drink? இத நான் எடுத்துக்கட்டுமா? உனக்கு இது என்னோடது. இது நான் குடிக்கணும். இது ஆரஞ்சு ஜூஸ் தானே, கொடுங்களே. அட, ஆரஞ்சா இருந்தா என்ன ஜூஸா இருந்தா என்ன? இது என்னோடது. நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் கையில பார்த்த உடனே எனக்கு இது வேணும். என்ன பார்க்கணும்னாலோ இல்ல பேசணும்னாலோ என்கிட்ட தைரியமா வந்து சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு ஏன் சுத்தி வளைச்சு பேசுற? Now give it to me. நீ எதுக்கு இத குடிக்கணும்? நான் புதுசா எடுத்துட்டு வர சொல்றேன். Waiter. No. I'm okay with this. I'm fine. Thank you. Are you sure? Yeah. Okay, it's yours. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you. நீயும் ஹேண்ட்ஸமா இருக்க. Happy Diwali. Happy Diwali. Happy Diwali. Take care. Yeah. ஆரஞ்சு ஜூஸ் கீழே போட்டியா? பார்த்து வந்திருக்கலாம்ல. சரி, விடு. Sorry. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் இத கிளியர் பண்ணிடுங்க. ஓகே, இந்தா உன்னோட ஆரஞ்சு. Thank you. ஆரஞ்சு ஜூஸ்னு. சொல்லுங்க மேம். நீ சீக்கிரமா கிச்சனுக்கு வா. இதோ வரேன் மேம். அதாவது நீ என்கிட்ட போய் மட்டும் தான் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்ட, அவ்வளவுதானே? பொய்யா? புரியல. என்னது புரியலையா? ரித்திகா பத்தி என்கிட்ட எதுக்காக போய் சொன்ன? இங்க பாருங்க, நான் உங்க கூட சண்டை போட விரும்பல. இன்னைக்கு தீபாவளி, நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. ரித்திகா இன்னும் வரல. நான் தான் சொன்னல அவன் வந்துடுவான்னு. வரதுக்கு லேட் ஆகலாம், அவ்வளவுதான். ஆனா ரித்திக் சீக்கிரமா வந்துருவான் நீ சொன்ன. அவன் இங்க தானே இருக்கான். அவன் எதுக்காக இங்க இருக்கணும்? எங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல, ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்.
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ஒண்ணா இருப்போம். இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காதீங்க ப்ளீஸ். நீ எதுக்கு இவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்க? ஏன்னா நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலையா இல்ல ரித்திக்க லவ் பண்ற விஷயத்த உன்னால ப்ரூஃப் பண்ண முடியலையா? பிகாஸ் ஐ நோ உங்க 2 பேருக்கு இடையில எதுவுமே இல்லன்னு. இது நாள் வரைக்கும் நீ என்கிட்ட ரித்திக்க பத்தி சொன்னது எல்லாமே பொய் என்ன? டெல் மீ frankly. டெல் மீ. எஸ், யூ absolutely wrong. திஷா, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் மறைக்க முடியாது. திஷா பாருங்க, ரொம்ப தூரத்துல இருந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்திருக்கேன். அப்புறம் நாளைக்கு இங்க இருந்து போயிடுவேன். நான் சொல்ற எதையாவது கேளுங்க. நீங்க இத குடிக்கலன்னா அப்ப நீங்க என்ன மன்னிக்கலன்னு அர்த்தம். ப்ளீஸ். Thank you. ஐயோ, நீங்களும் எடுத்துக்கோங்க. எங்க போயிட்டாரு அவரு? அது ஆரஞ்சு இல்ல, அதனால அதை எடுத்துட்டு முன்னாடியே போயிட்டாரு போல. நான் தான் ஆரஞ்சு குடிக்க மாட்டேனே. ஆமா, ஆனா நீங்களும் ஏதாவது குடிங்க. என்னங்க? வேண்டாம் 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 வேண்டாம், நானே வாங்கிக்கிறேன். இதோ நானும் வாங்கிட்டேன். குடிங்க. என்ன இது, குடிக்க மாட்டேங்கிறீங்க? குடிங்க, நான் வேணா குடுக்கறேன். குடுங்க குடுங்க. ப்ளீஸ் 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 குடிங்க. என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? என்னாச்சு திடீர்னு? உங்களதான்? இல்ல, ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். அது கொஞ்சம் எனக்கு ஹெவியா இருக்கு இங்க. உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. ஆர் யூ ஓகே? ரன்பீர். எஸ், அவ அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டா. மெதுவா மெதுவா. இந்த தண்ணிய குடி. மெதுவா 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 குடிமா. இங்க பாருங்களேன், இங்க உங்க ட்ரெஸ்ல ஏதோ பட்டிருக்கு. எங்க? அங்க இல்ல, இதோ இங்க. இதோ இங்க ஏதோ பட்டிருக்கு பாருங்க, பாத்து. எங்க? இதோ இந்த இடத்துல தான். ஓ, ஐயோ, இது மஸ்டர்ட் நினைக்கிறேன். ஆமா, நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன். சரி, பாத்து பாத்து. ஹாப்பி தீபாவளி. ஏய், நீயா? ஏன், நீ யாருன்னு நினைச்ச? நான் என்ன நினைச்சேன்னா அது வந்து என்ன நினைச்சீங்களோ அது சரி. ஹாப்பி தீபாவளி டு ஆல். ஹாப்பி தீபாவளி. எங்க போயிருந்த நீ? போலீஸ் கூட ஸ்டேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க. நீ இப்பயே ஆரம்பிச்சிட்டியா? உள்ள வர விடு, குடிக்க தண்ணி குடு. சாரி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, நான் வீட்ல இருந்து வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். தேங்க்யூ. இப்படி சொன்னா எப்படி? தீபாவளி அன்னைக்கு ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். சரியா தான் சொன்ன. இவன் இங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் சொன்னேன்ல. சரி, உனக்கு என்ன விருப்பமோ குடு, சாப்பிடுறேன், குடிக்கிறேன். ஏய், உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். and you look so nice. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஐயா தான். எவ்வளவு நேரமா போன் அடிக்கிறேன், இவன் போன் எடுக்கல. சரி, உன்னையும் மீட் பண்ணலான்னு உள்ள வந்துட்டேன். நீங்க இந்த வீட்டுக்கு வரதுக்கு எந்த காரணமும் அவசியம் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் எந்த நேரத்திலயும் வரலாம். I am sorry. That's true. That's correct. Sorry. I am sorry. Of course. சோ நான் உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸும் காஃபியும் கொண்டு வரட்டுமா? No sweets. குர்தால ரொம்ப டைட் ஆயிட்டு இருக்குமா? இதான் வேணாங்கிறது. தீபாவளி அன்னைக்கு எதுவும் சாப்பிடாம போக கூடாது. ஓகே? and you ரித்திக், நீ வா என் கூட ஹெல்ப் பண்ணு. So sweet. Okay? வா வா, வந்து ஹெல்ப் பண்ணு. sure. ஆமா, டைட் ஆகுதுல? அக்காக்கு நீங்க விஷ் பண்ணீங்களா? அத கேட்காத. நான் இன்னைக்கு விஷ் பண்ணது இன்னைக்கு ஃபுல்லா ஞாபகம் வச்சுப்பா. ரியலி? Of course. என்ன காசிப் நடக்குது?
காசிப்னு தெரியுதுல, அதையும் நீ தெரிஞ்சுக்க விரும்புற. சீக்ரெட் எங்க 2 பேருக்குள்ள. அப்புறம் இவன் கிட்ட சொல்லவே சொல்லாத. இவ விஷயத்தை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. ஏன் இவரு யார் கூடயாவது காசிப் பண்றாரா? அட இதுக்கு வேற யாரும் அவசியம் இல்ல. அவன் கிட்ட பேசிக்கிறதையே என்கிட்ட சொல்ல மாட்டான். சோ நாங்களும் சொல்ல மாட்டோம். Why should I tell him? என்ன? ஆஹா, நான் கிச்சனுக்கு போயிட்டு வந்துடுறேன். ரித்திக் கண்டிப்பா ஏடோ கூடம் பண்ணிடுவான். ஓ யா யா கோ. நைஸ். அப்புறம் அது என்ன சீக்ரெட்? ஏன் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க 2 பேரும் இப்படி பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜஸ்ட் லைக் early days. சரி அதெல்லாம் விடு. எவ்வளவு நேரமா போன் அடிக்கிறேன், ஏன் போன் எடுக்கல? நல்ல வேலை நான் வந்த, இல்லனா பெரிய பிரச்சனையில மாட்டிருப்ப நீ. அப்புறம் ஹெல்ப்புக்கு நீ எனக்கு போன் பண்ணி இருக்கணும். ப்ராப்ளமா? என்னாச்சு? ஆலியா என்ன? நீங்க இருந்தது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. So please dim the light. ஓ பிராய்ச்சி, நீங்க வந்துட்டீங்களா? இத பாருங்களேன், இங்க மாட்டிக்கிச்சு. என்னோட குர்தா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன். இந்த பாட்டியும் மீராண்டியும் எங்க போனாங்கன்னே தெரியல. இருக்கட்டும் விடு, எப்படியும் டிராமா ஸ்டார்ட் ஆக போகுது. நீ என்ன நினைக்கிற? ராக்ஷியும் சஞ்சயும் எவ்வளவு க்ளோஸ் ஆயிருப்பாங்க? நானும் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். ரியாவும் அவன் வேலையை முடிச்சிருப்பா. என்ன பண்ற? என் கையை விடு. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, அதான் உங்க கையை பிடிச்சிருக்கேன். நல்லா ரெஸ்ட் எடுங்க. கையை விடு விடு. கைய விடுறதுக்கு இல்ல, உன் கைய நான் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இங்க இருந்து உன்னை நான் என் மனைவி ஆக்கிட்டு தான் கூட்டிட்டு போவேன். இந்த கையில அந்த கைய பிடிச்சு கூட்டிட்டு போவேன். திஷா உன்கிட்ட சொன்னது பொய் தானே? உனக்கு எப்ப தெரிஞ்சது? திஷாக்கு வந்த போனை நீ எடுக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமாப்பா, நான் எடுக்கணும்னு நினைச்சு எடுக்கல, பட் தெரியாம எடுத்துட்டேன். ஆமா, போன் எப்ப வந்துச்சு? இப்பதான், ஒரு 1/2 hour பிஃபோர். அடேங்கப்பா, அப்ப 1/2 மணி நேரமா நீ திஷா உன்கிட்ட போய் சொன்ன விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிட்ட, ஆனா அதை நீ திஷா கிட்ட கேட்கலையே. எதுக்காக உன்கிட்ட அவ போய் சொன்னான்னு? நமக்கே தெரியும்ல அவ போய் சொல்லியிருந்தா எந்த காரணத்துக்காக போய் சொல்லியிருப்பானு. சோ நாம அவகிட்ட போய் நீ எதுக்காக போய் சொன்னு கேட்டா அது அவ்வளவா நல்லா இருக்காது. சரி, அவ உன்னை விட்டு விலகி போகணும்னு நினைச்சால, ஒண்ணு அவ இந்த வீட்டை விட்டு அவ போயிருக்கணும். பூரபி என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாரு, அவர் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாருன்னு அவ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். ஆனா இங்க பாரு ப்ரோ, அவ அந்த மாதிரி எதுவும் செய்யல. அவகிட்ட இருந்து எனக்கு எந்த போனுமே வரல. அப்ப இதுக்கு அர்த்தம் நீ அவ கூட இருக்கணும்னு அவ நிச்சயமா விரும்புறாடா. இன்னும் நீ அவ மனசுல இருக்கிற தெரிஞ்சுக்கோ. அப்சல்யூட்லி. சோ பண்டிதர் கிட்ட பேசிட்டியா? பண்டிதா? அதாவது இப்ப முகூர்த்தம் பார்க்கணும் இல்லையா? திஷா பொய் சொல்றாளா இல்லையான்னு கேக்குறதுக்கு. அட கலாய்க்காத. நீ என்ன பண்ற? இவ்வளவு நேரம் அவ கூட தனியா இருந்திருக்க, அப்ப நீ கேட்டிருக்க வேண்டாமா? உனக்கு உரிமை இருக்கு, நீ அவளை விரும்புறடா, கேட்டிருக்கலாம்ல. அட நான் முயற்சி பண்ணப்பா, ஆனா அட வெறுப்பா, நீ சரியான பயந்தாங்கோலி. நான் எதுக்கு பயப்பட போறேன்? ரிஜெக்ஷனுக்காக இருக்கலாம்.
இருக்கலாம் இல்ல, அதுதான் உண்மை. நீ பயப்படுற ப்ரோ. உன்னால டைரக்டா கேட்க முடியலனா இன்டைரக்டா கேட்டு பாரு. அவ சொல்ற பதில்ல உன்னால கன்வின்ஸ் ஆக முடியலனா அதை நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. அதாவது நீ அவளை விட்டுடாத, அவளுக்கு எந்த வழியும் கொடுக்காத. அப்ப அவ உண்மையை சொல்லுவா. ஏய், நீ இப்ப எதுக்கு ஸ்மைல் பண்ற? நான் இதை முயற்சி பண்ணாம இருப்பேனா? நான் அவகிட்டே இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். உண்மையை வாங்குறதுக்கு எல்லா முறையும் அவர் நழுவி நழுவி போயிட்டே இருக்கா. 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தா ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன். நான் முயற்சி பண்ணேன். ரித்திகா பத்தி திஷா கிட்ட கேட்டேன். அவன் மழுப்பிட்டு போயிட்டா. அவ ரித்திகா பத்தி சொன்ன விஷயம் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ரித்திகா பத்தி அவ்வளவும் தெரியாது. இப்ப நீ எதுக்கு ஸ்மைல் பண்ற? சரி, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. என்னோட ஃபேவரட் சாங் என்ன? என்ன? ஜஸ்ட் டெல் மீ மை ஃபேவரட் சாங். யார்? ஹனி ஹனி மணி மணி. பிங்கோ. என்னோட ஃபேவரட் சாங் எதுன்னு நீ சொல்றனா அப்போ உனக்கு என்ன நல்லா தெரியும். சோ 2 பேரும் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா அவங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் 2 பேருக்கும் நல்லா தெரியும். சரி, அப்ப நம்ம ஒரு வேலை பண்ணுவோம். அது திஷா. நாம திஷா கிட்ட ரித்திகை பத்தி கேட்போம். உன்னோட லைக்ஸ பத்தி, டிஸ்லைக்ஸ பத்தி, ஃபேவரட் கலர் என்ன, ஃபேவரட் பாட்டு என்னன்னு கேட்போம். நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேக்குறியா? நான் இதெல்லாம் ஏற்கனவே முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஆனா ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்புறம் கேஸ்ல ஏதோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறா. சரி, என் பேர் என்னன்னு சொல்லு. வாட்ஸ் மை நேம்? வாட்ஸ் மை நேம்? நாட் அகைன். வாட்ஸ் மை நேம் பிரதர்? வாட்ஸ் மை நேம்? உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் என் கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது, do you remember? long 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 time ago. அப்ப என்னோட ஃபேவரட் யூசுவலா ஒரு கேம் விளையாடுவோம். அது என் தங்கச்சி கூட விளையாடுவேன். அந்த கேம் ஞாபகம் இருக்கா? கார்டு கேம். Oh my god. யா. அபி, நீ உண்மையிலே கிரேட் பா. ராஜ்ஜிய வந்து என்ன நடந்துச்சுன்னு உண்மையா சொல்லுவா. See, what are you talking about, Vikram? இங்க யாருமே gossip பேசல, Vikram. We all have seen it. நம்ம எல்லாரும் ஸ்கிரீன்ல பார்த்தோமே. It is a fact. What's she doing inside? அவன் என்ன வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கறது? அவ எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காளோ அதே லாங்குவேஜ்ல நான் பேசட்டுமா? அவ மூஞ்சில கரிய பூசிக்கிட்டா. பிரியங்கா, நீ பேசுறதுல வார்த்தை தவறுது. அவ என்னோட அக்கா. பிராச்சி கெஸ்ட் ரூம்ல இருக்கா. உன் அக்காவுக்கு கொஞ்சமாவது டீசென்சி தெரியணும்ல. எங்க என்ன பண்ணணும்னு தெரியாது. அவளுக்கு இப்படி எல்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும்னா வீட்டுக்கு வெளியில போய் பண்ணிருக்கலாமே, இல்ல வீட்லயே பண்ணிருக்கலாமே. ஏன் இங்க? நீங்க எல்லாரும் இங்க இருந்தீங்க ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு. அவளுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நீ என்ன பைத்தியமா? நீ என்ன பேசிட்டு இருக்கற உனக்காவது புரியுதா? பிராச்சி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஓ ரியலி? நானும் போய் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? நீயும் பிராச்சியோட சேர்ந்தவ தானே? பிராச்சி உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருப்பா, நான் கெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது நீங்க எல்லாரையும் பாத்துக்கோன்னு சொல்லிருப்பா. அதனாலதான் அவ செஞ்ச கேவலமான காரியத்துக்கு நீ சப்போர்ட் பண்ற. அவளை டிஃபெண்ட் தான் பண்ற. ஏன்னா அவ என்னோட அக்கா. அவளை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. அவ அந்த மாதிரி எப்பவும் நடந்துக்க மாட்டா. Oh, just shut up. அவ என்ன காரியம் பண்ணுவா பண்ண மாட்டாங்கறத நாங்க எல்லாருமே பார்த்துட்டோம். So you keep your mouth shut, Shagana. பாவம், ஒரு உயிர் போக போகுது. உன் துப்பட்டாவுடைய உயிர் போக போகுதுன்னு சொன்னேன். என்னாச்சு? ஏதாவது யோசிக்கிறியா? இல்ல. சரி, இந்த ரித்திக் ஸ்டடீஸ் எங்க முடிச்சான்? வெல்லம் தேராதூன். ஓகே. அப்புறம் நீங்க 2 பேரும், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்ப மீட் பண்ணீங்க? நீங்க ஏன் கேக்குறீங்க? நீ ஏன் நர்வஸ் ஆகுற? நான் நர்வஸ் எல்லாம் ஆகல. எனக்கு அமைதியா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. இந்த அமைதி இப்படியே இருக்கட்டுமே ப்ளீஸ். ஐ திங்க் ஐ எம் லைக்கிங் இட். ப்ளீஸ் கொஞ்ச நேரம். ஆஃப் கோர்ஸ். இந்த அமைதி உனக்கு எதுக்காக பிடிச்சிருக்குன்னா இதுல எந்த ஒரு கேள்வியும் இல்ல, அதனால தானே? அந்த கேள்வி உனக்கு பயமா இருக்கு. அந்த கேள்வி, அதுக்கான பதிலை என்கிட்ட மறைக்கிற. நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கல.
என்னோட லைஃப் திறந்த புத்தகம் மாதிரி. ஒருவேளை அந்த புத்தகத்துல ஏதாவது படிக்க வேண்டியதை நீ மறைச்சிருந்தா? ரித்திகா பத்தி நானே உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன்ல. இப்ப சரி, உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்ல? சரி, உங்ககிட்ட சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நாங்க முதல்ல எங்க மீட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணது, ஃபர்ஸ்ட் டைம் அவன் என் கையை பிடிச்சது, ஃபர்ஸ்ட் டைம் அவன் என்ன ஹக் பண்ணது, அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம். நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. ஏன்? இது வரைக்கும் ரேபிட் ஃபயர் கேம் விளையாடுனீங்கல்ல? ரித்திகா பத்தி என்ன கேட்கணுமோ கேளுங்க. எதுக்கு சுத்தி வளைச்சு பேசணும்? நானா சுத்தி வளைச்சு பேசுறேன்? நானா? திஷா, I wanted to know you few things. அதுக்காக தான் நான் அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். என் மனசுல தோணுதெல்லாம் நான் ஒண்ணு பேசல. ஆனா நீ, why can't you be normal for few minutes, man? நார்மலா? நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க தான் நார்மலா பிஹேவ் பண்ணல. எப்பவும் எல்லா விஷயத்துலயும் போய். திஷா, திஷா, இதுதான் உன்னுடைய நார்மல் பிஹேவியரா? பாதிலேயே அமைதியாக்க வேண்டியது, பாதிலேயே இறங்கி போக வேண்டியது, இதுதான் உன் பழக்கமா? பாதி வழியில தான் இறங்குன. உங்களை மாதிரி பாதி வழியில விட்டுட்டு போகல. திஷா, ஸ்டாப் நவ. யூ ஸ்டாப். திஷா, நான் உன்னை நிக்க சொன்னேன். நீங்க நில்லுங்க. முதல்ல நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. கிட்ட வந்தீங்க அப்புறம் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். இந்த போலீஸ் கிலீஸ் சொல்லி என்ன மிரட்டற வேலை வச்சுக்காத. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் சத்தியமா ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் நீங்க என்ன தொந்தரவு பண்றீங்கன்னு. நான் தொந்தரவு பண்றேனா? நீ நிஜமாவே நினைக்கிறியா? ஆமா, நீங்க என்ன தொந்தரவு பண்றீங்க. அடிக்கடி தொந்தரவு பண்றீங்க, எப்பவும் பண்றீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? ஓ காட் பிராச்சி, நீ இவ்ளோ கேவலமா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஐ டிட் நாட். இங்க பாரு, நான் எந்த தப்பும் செய்யல. எதுக்காக என்கிட்ட இப்படி பேசுற? ஓ மை காட், நீ செஞ்ச அந்த விஷயம் உனக்கு சாதாரணமானதா தெரியுதா? வேற ஒருத்தர் வீட்ல வந்து இப்படி கேவலமா நடந்துக்கிறியே, இது உனக்கு சாதாரணமா போச்சா இல்ல வெக்கமா இல்லையா பிராச்சி? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க, நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க? எதை பத்தி பேசுறீங்க? ஓகே, ஸ்டாப் சேயிங் எனக்கு தெரியாது, நான் ஒண்ணு பண்ணலன்னு சொல்லாத. பிகாஸ் யூ ஹேட் டன் a lot. நீ அந்த பையனோட Dress-அ ரிமூவ் பண்ணிட்டு இருந்த. உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் அந்த ரூம்ல யாருமே இல்லன்னு. அங்க பெட் இருக்கு, நீங்க எது வேணாலும். அட, அதாவது சஞ்சு, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூமுக்கு ஏன் தனியா போனீங்க? மேரிடு கப்பலா நீங்க? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? டோன்ட் இன்டரப்ட் மீ. ப்ளீஸ் அப்பாவி மாதிரி நடிக்காத. நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட என்ன பண்ணிட்டு இருந்த நாங்க ப்ரொஜெக்டர்ல பாத்துட்டோம். பிரியா, முதல் விஷயம் அவ என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல. அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த துப்பட்டால ஏதோ விழுந்துருச்சு. அதை கிளீன் பண்றதுக்காக நான் கெஸ்ட் ரூம்ல இருக்கிற வாஷ்ரூம் யூஸ் பண்ண போனேன். அவ உண்மையா தானே சொல்றா? அதாவது ராய்ச்சி, அவ உண்மையா தான் சொல்றா. அதாவது அவ துப்பட்டால ஏதோ ஒண்ணு விழுந்துருச்சு, அதை கிளீன் பண்ண அவ வாஷ்ரூமுக்கு போனா. நீங்க தேவையில்லாம வேற என்னென்னமோ பேசுறீங்க. அப்புறம் நீ இவளோட துப்பட்டாவை கலட்ட போன. அலியா, நீ என்ன பேசுற? நான் எது சொல்லிட்டு இருக்கேனோ அது உண்மை. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியும். அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இவங்க என்ன செஞ்சாங்களோ அதை இப்படித்தான் சொல்லி காட்டணும். இல்லனா இவங்க என்ன செஞ்சாங்க என்ன செய்யலன்னு இவங்களுக்கு புரியாது. வெயிட் a second. If I'm not wrong, நீ தானே அந்த பையன் என்கிட்ட கூட நிலம் ஜாஸ்தி இருக்கு, பணம் இருக்கு, கார் இருக்கு, வசதி இருக்கு, you belong a rich family. அடடடடடா, அந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துக்கு என்ன சம்பந்தம்? அதாவது இந்த ரெண்டு விஷயத்துக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? கனெக்ஷன் இருக்கு சஞ்சு, ரொம்ப ஆழமான கனெக்ஷன். எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே புரியல. முதல் தடவையா ஒருத்தர் இந்த மாதிரி என்கிட்ட பேசியிருக்காரு. யூசுவலி எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அது பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. அது சரி, உங்களுக்கு என் மேல என்ன தப்பு தெரிஞ்சது? பசங்களுக்கும் பிடிக்குமா? நீ ரொம்ப பேசுறப்பா. இதத்தான் நான் உங்களை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஐ மீன், நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, என்ன பேசக்கூடாதுன்னு மௌன விரதம் இருக்க சொல்றீங்களா? இருக்கிறேன். இல்ல பேசுப்பா. நீ பேசு, நிறைய பேசு. நீ பேசலன்னா மனசுக்குள்ள நிறைய பேச ஆரம்பிச்சிருவ. மனசுக்குள்ள பேசிக்கிறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க, வெரி டேஞ்சரஸ். இப்ப நீ கூட உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பால, இவன் கழுத்தை எப்படி நெரிக்கலான்னு. அப்படிதானே? மத்தவங்க மனசுல இருக்கிற விஷயங்களை கத்துக்க நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இருந்தாங்க, அவ கத்து கொடுத்துட்டு என்ன விட்டு போயிட்டா. போகல, மறுபடியும் அவளை திரும்ப கொண்டு வருவேன். மறுபடியும் நிச்சயம் வருவா. Hey, 1 second, just hold on.
அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பத்தி நீ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தியா? நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீங்க திஷாவோட அண்ணன். சோ நீங்க சொந்த அண்ணனா இல்ல ஜஸ்ட் அண்ணனா? சொந்தத்தோட பெரிய சொந்த அண்ணனா. பிளட் ரிலேஷன் இல்ல, ஆனா அவளுக்காக ஒருத்தரை கொலை கூட பண்ணுவேன். அப்படின்னா உங்க சிஸ்டருக்கு உங்க மேல ரொம்ப பாசம் இருக்குன்னு சொல்லுங்க. நானும் அவன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன், ரொம்பவே. அப்புறம் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்க விரும்புறேன். அட என்னையா நீ மறுபடியும் திஷா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? அட இல்ல நீங்க என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் எதுக்காக கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, ஐ வாண்ட் டு பி ஃப்ரெண்ட் வித் திஷா. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் எனக்கு அவசியமா படுது. ஐ மீன் I have a girlfriend, but I have to make a girlfriend. டேய், நீ ஒன்னா நம்பர் கேடியா இருப்ப போல இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு அவளை ஏமாத்திருவியா? அவளையா? அவளை எப்படி? அட நீ கண்ணாடி இறக்குங்க. உங்க பேர் என்ன? நெல்சன் மண்டேலா. உங்களுக்கு என்ன, நான் குடிச்சிருக்கிறேன்னு தெரியணும். என் பேரு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அபிஷேக் பிரேம் மெஹரா தானே? அடடா, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களே. ஹாப்பி தீபாவளி. என்ன சார் சாதாரணமா சொல்லிட்டீங்க? செல்ஃபியோட ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. நிச்சயமா நிச்சயமா. திஷா, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. திஷா தான் போன் பண்ணா. அவ திரும்ப வீட்டுக்கு போறாளாம். ரொம்ப கோபத்துல இருக்கா. நான் டாக்ஸி எடுத்துட்டு போறேன், நீங்க கிளம்புங்க. இட்ஸ் ஓகே. ஆர் யூ ஷூர்? யா. டாக்ஸி சார், அத கொஞ்சம் ஓபன் பண்றீங்களா? கோபத்துல இருக்காளா? இப்ப பூரப் என்ன பண்ணன்னு தெரியலையே. ஒன்னு பண்ணுவோம், வீட்டுக்கு போய் கேட்டுப்போம். மீரா, கட் ஆயிடுச்சு. மீரா எதுக்கு போன் பண்றா? வீட்டுக்கு போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். பிராய்ச்சி உண்மையை தான் சொல்றா. நாங்க 2 பேருமே நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், மரியாதையான குடும்பம் வேற. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் செய்யறவங்க நாங்க கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்களும் நாங்க இல்ல. தேவையில்லாம ஏதேதோ ஏடா கூடமா பேசிட்டு இருக்காதீங்க. ஆர் யூ டம்? நாங்க சொன்னது கேக்கலையா? உங்களோட ஃபுட்டேஜ் நாங்க சிசிடிவி கேமரால பாத்துட்டோம், அதுவும் லைவா. எனக்கு உன்னை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, அதாவது இப்படிப்பட்ட ஒண்ணு, இது என்னோட முட்டாள்தனமா இருக்கலாம், இல்ல புத்திசாலித்தனமா இருக்கலாம். ஆனா முழுசா என்னால புரிஞ்சுக்க முடியல. இப்படித்தான் நடக்கும் ரன்பீர். இந்த மாதிரி சின்ன கிராமத்துல இருந்து வந்தவங்கள நல்லவங்கன்னு நினைச்சு நாம தப்பு பண்ணிடுறோம் ரன்பீர். நாம இவங்கள பத்தி நினைக்கிறது ஒண்ணு, ஆனா இவங்க வேற மாதிரியான ஆளுங்க. நான் அப்படி சொல்ல வரல. உன் மனசுக்குள்ள நீ ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சிட்டு இருக்க. ஓஷார்பூர்ல இருந்து வந்தவ நீ ஸ்மார்ட் இல்ல. ஸ்மார்ட்னஸ்ங்கிறது வேற, ஆனா இவங்கெல்லாம் வேற மாதிரி. இவ்வளவு மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பணக்கார பசங்களை வளைச்சு போட நினைப்பாங்க. நீங்க பேசுறத பார்த்தா இவங்கள பத்தி நல்லா தெரியும் போல இருக்கே. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? என்ன கேள்வி இது? இவளை பத்தி பேசுறோம், என் பொண்ணை பத்தி இல்ல. அவ இன்னொருத்தங்களுக்கு பொண்ணு இல்லையா? வாய்க்கு வந்தபடி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. கர்ச்சிஃப் இந்தா, உன் கண்ணை தொடச்சுக்க. ஏன்னா நீ இவங்கள பேச விட்டினா உன்னை பேச விட மாட்டாங்க. பிராச்சி, இத புடி. பிராச்சி, இந்த சொசைட்டி மனுஷங்களால உருவாக்கப்பட்டது. இந்த மனுஷங்களாம் பேசுவாங்க, உட்காருவாங்க, மத்தவங்க சொல்றதை தான் கேட்பாங்க. டாடி எல்லா வெயிட்டர்ஸையும் லைன்ல நிக்க வச்சிட்டாரு. வீட்டு டோர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாரு. யாராலையும் உள்ளவும் வர முடியாது, வெளியவும் போக முடியாது. அந்த வெயிட்டரையும் நம்மளால வெளியே அனுப்ப முடியாதே. வெயிட்டர்ஸ் டாடி லைனா நிக்க வச்சு பிராச்சியை கூப்பிட்டு யாருன்னு அடையாளம் காட்ட சொல்லுவாரே. அதுக்கப்புறம் இட்ஸ் டன். அவனை அவரு கொன்னு போட்டுருவாரு. அப்ப நல்லது தானே, அவனை கொன்னுட்டா நம்ம தப்பிச்சிருவோம்ல. ஓ மை காட், நீ எப்படி இவ்வளவு ஸ்டூபிடா இருப்ப? அவனை கொன்னுருவாருன்னு சொன்னதுக்கு அர்த்தம் அந்த அளவுக்கு அவனை அவர் அடிப்பாருன்னு சொன்ன. அதுக்கப்புறம் அவன் வாயை திறந்தானா நம்மள பத்தி எல்லாம் உண்மையை சொல்லிடுவானே. ஏதாவது பண்ணுறியா? உன்னோட டாடியை எப்படி சமாளிக்கிறதுன்னு உனக்கே தெரியாதா? அதுக்குதான் நான் இங்க மேல வந்த, நீ வேற வந்து கன்ஃபியூஸ் பண்றேன்னு. யோசி ப்ளீஸ், யோசி. டாட்,
அந்த வெயிட்டர் சொல்லிட்டானோ என்னமோ. நோ, அவன் இது வரைக்கும் எதுவும் சொல்லல. எஸ் டாட். யா, ஐ அம் கமிங் டவுன். ஓகே. என்ன சொன்னாரு? ஐ திங்க் அவருக்கு இது வரைக்கும் எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். டாட் எங்க இருக்கேன்னு என்ன கேட்டாரு. அஃப்கோர்ஸ் நாம 2 பேரும் இப்ப கீழே போகணும். மொத்த ஃபேமிலியும் அங்க இருக்காங்க. சரி, இப்ப நாம கீழே போலாமா? ரைட்ல வா. ஸ்ட்ரைட்டா நின்னு தலைய மேல தூக்கு. ஏ ஃபாரூக், எந்த பாசையில சொன்னா புரியும். தலைய மேல தூக்கு. நிமிந்து பாரு. ஒழுங்கா மூஞ்சி வெளியே தெரியணும். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஸ்ட்ரைட் லைன். ரிலாக்ஸ். எதுவும் ஆகாது, ஓகேவா? நான் வந்துட்டேன்ல. எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஓ காட், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. தயவு செஞ்சு அந்த வெயிட்டர் டாடி கிட்ட எதுவுமே சொல்லிடக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவனை எப்படியாவது வெளியே அனுப்பிடுங்க ப்ளீஸ். அவன் போயிடணும் இங்க இருந்து. அப்படி போயிட்டானா அவன் உங்க கோயிலுக்கு நான் செருப்பு இல்லாம வரேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க கடவுளே. இனிமே நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் காட் என்ன காப்பாத்துங்க. சித்தப்ஸ்க்கு எங்க பிளான பத்தி தெரிஞ்சிடக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா ரியாவை பத்தி தெரியல, என்னோடது எல்லாமே கெட்டு போயிடும். அவரோட ட்ரஸ்ட், என்னோட ரிஷி எல்லாமே என்னை விட்டு போயிடும். அண்ணா, ஐம் சாரி. அது வீடியோவை பார்த்துட்டு நான் தப்பா நினைச்சிட்டேன். பட் ஐ வாஸ். எப்பவும் தப்பா நினைச்சிடுற, ஆனா நம்ப மாட்டேங்கிற. இதான் ஆலியா உன்னோட ப்ராப்ளமே. நம்ப முடியலனா யோசிச்சு பொறுமையா ரியாக்ட் பண்ண. நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பிராச்சி எனக்கு ரியா மாதிரி, சரியா? I know I reacted too early, but என்னால என்ன பண்ண முடியும்? சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. Not just me, but everyone. எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி நின்னுட்டோம். இங்க யாருக்குமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யாருக்குமே புரியாம போச்சு. பட் அந்த டயத்துல பிராச்சிய பார்த்தேன். சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா. பட் ரியா வாஸ் குட். யாருக்குமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாத சமயத்துல அப்போ ரியாஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அவ ப்ரொஜெக்டரோட வயரை கட் பண்ணிட்டா. அப்புறம் ஸ்கிரீன் க்ளோஸ் ஆயிடுச்சு. அவ நம்ம ஃபேமிலி முன்னாடியும் வந்தவங்க எல்லார் முன்னாடியும் அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு. ஏய், கம் ஹியர். Come on. Well done. நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க. I really proud of you. புரப், தண்ணி குடி. உன்னை இது வரைக்கும் இந்த நிலைமையில நான் பார்த்ததில்ல. நானும் என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்ததே இல்லக்கா. என்னாலேயே என்ன நம்ப முடியல. நான் ஏன் இப்படி அழ ஆரம்பிச்சேன்? அழறது எந்த விதத்திலயும் தப்பில்ல. மனசு லேசாகணும்னா கொஞ்சம் அழுதுடுறது நல்லதுதான். ஆனா இப்படி இன்னைக்கு தீபாவளி ஃபெஸ்டிவல், இதுல சந்தோஷத்தை மட்டும்தான் பகிர்ந்துக்கணும். ஆனா நீ தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க. தனியா எப்படிக்கா? நீங்க தான் என் கூட இருக்கீங்கல்ல. நான் கூட இருந்தாலும் உன் கண்ணீரை நிறுத்த முடியலல்ல. அப்படின்னா உன் மனசுல இருக்கிற வேதனை உன்னையும் அழைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அக்கா, உங்களுக்கே நல்லா தெரியும். நானும் திஷாவும் இப்போ எஸ் இன்ஸ்பெக்டர் அவன் இந்த வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் ரியாவை பணையமா வச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடிட்டான். சொல்லுங்க சார். God, please, please, please. அந்த வெயிட்டரை யாரும் பிடிச்சிடக்கூடாது. அவன் ஓடி போயிடணும். ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். அவன் ஓடி போயிடணும். யாரும் பிடிக்க கூடாது அவனை. நான் இனிமே சத்தியமா இந்த மாதிரி எல்லாம் செய்யவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் காட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் காட், ப்ளீஸ். Please look into this.
தேங்க்யூ சார். ஏய் ஸ்வீட் வாட் ஹேப்பன்? அவன் தான் ஓடிட்டால, எதுக்காக அழற? Why you crying? Don't cry. ஐ நோ ரியா, ஸ்டூபிட்டா நீ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க. அந்த பயத்துல தான் நீ அழற. ப்ளீஸ் ரியா, ப்ளீஸ் 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 எதுவும் சொல்லிடாத ரியா. ரியா ரியா கவலைப்படாத, எதுவும் நடக்காது, அவன் போயிட்டான். ப்ளீஸ் டோன்ட் கிரை. யூ ஆர் a brave girl, no? இப்படி அழலாமா? இப்படி எல்லாம் அழக்கூடாது, சரியா? ப்ளீஸ், நீ ஏன் இப்படி அழற? ஐ திங்க் ரியா பிராச்சிய தப்பா பேசிட்டா இல்லையா, அத நினைச்சுதான் அவ ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். அதுக்கு அவ ஃபீல் பண்றானா நல்ல விஷயம் தான். இங்க பாரு ஸ்வீட் ஹார்ட், உனக்கு கஷ்டமா இருக்குன்னா போய் அவகிட்ட பேசு. டாக் டு ஈச் அதர், சே சாரி டு ஹர். அழுது என்ன பண்றது? நீ ப்ளீஸ் டோன்ட் cry. We are very sorry, உங்க தீபாவளி ஸ்பாயில் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி அண்ட் தேங்க் யூ ஃபார் கமிங். ஐம் சாரி. இங்க நடந்ததுக்கு உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னாச்சு? அவன் தப்பிச்சிட்டான். ஐம் சாரி. ஓ ஷிட், ஐம் சாரி. ஓடிட்டானா? ஐம் சாரி பிராச்சி. பரவாயில்ல சார், நான் அவனை பழி வாங்கணும்னு நினைக்கல. ஐ வாஸ் ஜஸ்ட், உங்க எல்லாரோட நம்பிக்கையும் எனக்கு தேவை. நீங்களும். ஐ அம் கிரேட்ஃபுல் தட் யூ ட்ரஸ்டட் மீ. ஏன் இப்படி சொல்ற? இந்த நம்பிக்கை இருக்கே, அதுக்கு காரணமும் நீதானே. எப்படி இருக்கியோ அப்படியே இரு. அந்த நம்பிக்கை எப்பவும் இருக்கும். சாரி. ஒன் செகண்ட். டாட், நீங்களும் இருங்க. எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் பேசணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பிராச்சியை என்னென்னமோ பேசியிருக்கோம். பாவம், அவளை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசியிருக்கோம். இப்ப நமக்கு பிராச்சி இன்னசென்ட்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறோம்? எல்லாருக்கும் நல்லா தெரியும், ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து கொடுத்து இவளை அசிங்கப்படுத்த பார்த்திருக்காங்க. இப்ப எதுவும் பேச மாட்டீங்களா? இல்ல, ஐம் சாரி, பட் யாரெல்லாம் பிராச்சிய அசிங்கப்படுத்தினீங்களோ, யாரெல்லாம் பிராச்சிய பத்தி தப்பா பேசுனீங்களோ, அவங்க எல்லாரும் இப்ப பிராச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ரன்வீர், இட்ஸ் ஓகே. நோ பிராச்சி, இட்ஸ் நாட் ஓகே. என்ன விளையாட்டு இது ரன்வீர்? விளையாட்டா? இதுவா? இவ்வளவு நேரமா அது பிராச்சியோட நடந்துச்சு. இங்க இருக்கிறவங்க அவ ஒரு பொண்ணுனே மறந்து என்னென்னவோ எதுவோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும்போது என்ன நினைச்சீங்க? அவங்க யாரும் இல்ல, நம்ம கெஸ்ட். அவர் கெஸ்ட். கெஸ்ட்ங்கறதுனாலதான் சொல்றேன். பிராச்சி எப்படிப்பட்டவன் அவங்களுக்கு தெரியுமா? ஆனா இங்க இருக்க எல்லாருக்கும் பிராச்சிய பத்தி நல்லாவே தெரியும். ஆனா நீங்க, உங்க எல்லாருக்கும் பிராச்சி எப்படிப்பட்டவன் தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தோம் இவங்க ஃபேமிலியை பத்தி பேசுனீங்க, இவளோட கேரக்டரை தப்பா பேசுனீங்க, அவளோட நடத்தைய பத்தி தப்பா பேசுனீங்க, இன்னும் என்னென்னவோ பேசுனீங்க. ஐம் ரியலி சாரி சீஃப். நீங்க எல்லாருமே இவகிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ரன்வீர், உன்னோட மூளை என்ன கெட்டு போச்சா? யூ ஜஸ்ட் டாக். 1 செகண்ட் ஆலியா, வெயிட். அவன் சொல்றது உண்மையா? நீங்க சரியா சொன்னீங்க அக்கா. நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா யாரோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. திஷா என்னை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா ஐ திங்க் ஷி நீட்ஸ் சம் டைம். ஷி டசன்ட் நீட் டைம். அவளுக்கு டைம் தேவையில்ல, நம்பிக்கை தான் தேவை. அவளுக்கு உன் மேல நம்பிக்கை போயிடுச்சு, அதனாலதான் அவ உன் வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டா. நம்பிக்கையா? அப்ப நம்பிக்கை தான் எல்லாமே வா? அன்பு கிடையாதா? சரி, ஒத்துக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது என்னுடைய தப்பாவே இருக்கட்டும். நானா என் திஷா கிட்ட ஆலியாவ, ஆனா திஷாவும் என்ன விரும்பினாலேக்கா. அவ என் மேல வச்சிருந்த காதல் பூரப் தப்பானவன் இல்லன்னு ஏன் சொல்லல? காதல் இருந்திருந்தா நம்பிக்கை இருந்திருக்கணும்ல. நம்பிக்கை இருந்ததுதான் பூரப், ஆனா நம்பிக்கை இப்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்றேன். அப்புறம் ஒரு விஷயம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் அன்பு கம்மியாயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். ஆனா நம்பிக்கை மட்டும் போயிருச்சுன்னா அப்புறம் அந்த உறவே முறிஞ்சிரும். பிராச்சியோட பார்வை ரன்பீர் மேல பட்டுருச்சுன்னா கண்ணிமைக்கிற நேரத்துல அவ அவனை தூக்கிடுவா. உனக்கு தெரியும்ல, மிடில் கிளாஸ் பொண்ணுங்களோட ஆசை பணக்கார பசங்களை அடையிறது. நீ வெளியே போகும்போது கதவை மூடிட்டு போ.
ஓகே. அம்மா திஷா அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்கல்ல, ஏன்னா அவங்க பார்ட்டிக்கு வரல, அங்கதான் இருந்திருப்பாங்க. நல்ல வேளை அவங்க அங்க வரல. வந்திருந்தா இதெல்லாம் எங்க பாரு, நீ அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத, அப்புறம் அம்மா தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இத பத்தி அவங்க கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் எப்படியாவது இந்த நாளையே மறக்கணும்னு முயற்சி பண்றேன். நீயும் மறந்துரு. பிராச்சி, நான் இந்த நாளை வேணா மறந்துடுவேன். ஆனா ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு நல்ல நண்பன் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ரன்பீர் இஸ் a ரியல் ஃப்ரெண்ட். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் மெஹரா சார் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பாருன்னு. அதாவது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, இப்பவும் அவர் உனக்கு ஹெல்ப் பண்றாரு. உன் மேல அவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா ரன்பீர், அவனை என்னால நம்பவே முடியல. மத்தவங்க எல்லாருமே உன் மேல பழி போட்டு அவன் தூரத்துல அமைதியா நின்னுட்டு இருந்தான். நானும் அவன் உனக்கு அகேன்ஸ்டா பேசுவான்னு நினைச்சேன். எப்பவும் உன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறவன் இன்னைக்கு வாய்ப்பை எப்படி விடுவான்? ஆனா இல்ல பாஸ், கெஸ்ட், ஃபேமிலி, பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் முன்னாடியும் அவன் தனியால உனக்கு சப்போர்ட்டா நின்னா. அப்புறம் அவன் வந்தது ஒரு ஹீரோ மாதிரி வந்தா. உன் கிட்ட வந்தா உன்னோட கண்ணீரை தொடச்சா. அப்புறம் உன்னை அழ வச்சவங்கள அவன் திட்டினா. நான் அவனை புரிஞ்சுக்காம பல தடவை எவ்வளவோ திட்டிருக்கேன். அதாவது இது நாள் வரைக்கும் அவனை திட்டிட்டு இருந்தேன். உனக்கு தெரியுமா, எனக்கு இப்ப ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அதாவது அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், நான் தான் ரொம்ப மோசமா இருந்திருக்கேன். சரி, நாளைக்கு அவன் கிட்ட சாரி சொல்லிடு. அப்புறம் தேங்க்யூ. உன் மனசுல இருக்க சும்மா கம்மி ஆயிடும். அங்க எல்லாரும் இருந்தாங்க, நீங்க மட்டும் இல்ல. எனக்கு நீங்க வேணும். உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரமா வாங்கம்மா. உட்காரு. இப்ப சொல்லு, என்ன? ஏன் ரொம்ப கவலையா இருக்கன்னு சொல்லு. நான் கவலையா இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உன் கூட கொஞ்ச நேரம் தான் இல்ல, என்னமோ ரொம்ப நாளா உன் கூட இல்லாத மாதிரி இருக்கு. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு இப்ப நீ கேக்குற பாரு, இத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இல்லம்மா, கவலையெல்லாம் இல்ல, கொஞ்சம் சோர்ந்து போயிட்டேன், அவ்வளவுதான். நான் உங்க கூட தூங்கணும். நான் உங்க கூட எங்க தூங்கட்டுமா? பிராச்சீனா உன்னோட அம்மா. உனக்கு வயசு 20, ஆனா 20 வருஷம் 9 மாசமா உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்னை பத்தி கூட எனக்கு அவ்வளவு தெரியாது. அதை விட உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ விடுற மூச்சு காத்து வச்சே நீ என்ன ஃபீல் பண்றன்றது எனக்கு புரியும். உன்னோட சந்தோஷம், கவலை எல்லாமே தெரியும். நீ சந்தோஷமா இருந்தா விடியற பொழுது மாதிரி இருப்ப, சோகத்துல இருக்கும்போது முடியாத இரவு மாதிரி இருப்ப. நீ என்னோட உயிர் கண்ணா, நீ என்னோட உயிர். ஏன் இப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா எல்லா அம்மாவும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கேக்குறேன், என்னன்னு சொல்ல. நீ என்கிட்ட சொல்லலன்னா கூட நீ உன் மனசுல என்ன நினைக்கிறன்றது எனக்கு நல்லா தெரியும். என்னோட தேவை உனக்கு இருந்துச்சு. அதனால ப்ளீஸ் சொல்லு, என்ன ஆச்சுன்னு சொல்லு. எதுவும் ஆகல, ஆனா ஐ ப்ராமிஸ், நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். இப்ப எனக்கு தூங்கணும், உங்க மடியில உங்களை கட்டி பிடிச்சுக்கணும். என்ன விஷயம்னு சொல்ல. நான் நாளைக்கு சொல்றேன். ஐ ப்ராமிஸ், நாளைக்கு சொல்றேன். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதாவது ப்ராப்ளம் தான், ஆனா சின்னதா இருந்துச்சு. என்னோட சார் இருக்கார்ல, அவர் பாத்துக்கிட்டாரு. ரியாக்கும் உனக்கும் சண்டையா? இல்லம்மா, ஐ ப்ராமிஸ், அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. ஆனா உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. இல்லம்மா, ஒண்ணும் ஆகல. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்லம்மா? அதுல என்ன சந்தேகம்? அது போதும். நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன், சரியா? நான் இப்ப உங்க மடியில படுத்துக்கிட்டுமா? நல்லா ஃப்ரீயா தூங்க. என்ற